வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ண லைனிங் கிளாத்தை எப்படி மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி அதை எப்படி நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த கரை பீஸை வந்து நம்ம வந்து இது நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு கை கரெக்டாக இருக்கிறதுனால அதை அப்படியே மடித்து நம்ம வந்து கைக்கு கரை பீஸ் வச்சுக்கிறோம். அப்புறம் கீழே வந்து முதுகுக்கு பீஸ் வைக்கிறது இப்போ நம்ம வந்து கரை வந்து வைக்க வேண்டாம், அது ஃபேஷன் கிடையாது. ஸோ முதுகுக்கு நம்ம பேக்கில் வந்து கரை வேண்டாம். ஸோ இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே நம்ம வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது வந்து நம்ம அடித்து திருப்புறோம். ஆக்சுவலாக கைக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்காமல் நம்ம அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அந்த கரையில் வச்சு அடித்து திருப்பி நம்ம அது மேலே ஒரு மடிப்பு தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக நமக்கு வந்து அந்த பக்கம் திருப்பி அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த தையல் போடுறது. நமக்கு பிரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 2-3 தையல் வரும்போது நமக்கு அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமையும் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இப்போ சுற்றி வர போடக்கூடிய தையலை வந்து நம்ம வந்து லாங் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம மடித்து திருப்பும்போது போட தையலை வந்து ஷார்ட்டாக தான் போடணும். 2.25 வச்சுக்கலாம், 2.5 வச்சுக்குங்க அந்த ஸ்டிச்சு ரெகுலேட்டரில். தென் சுற்றி வர பண்ணும்போது அதில் 4 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு நெக்கு வந்து தைச்சிக்கணும். பேக் சைடில் நெக்கு வந்து அப்படியே வச்சு நம்ம ஸ்டிஃபாக வச்சு நம்ம அப்படியே தைச்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும்போது எங்கெல்லாம் கர்வ் வருதோ அந்த இடமெல்லாம் வந்து சின்னதாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும் சிசரில். அது நுனி சிசரில் தான் கட் பண்ணணும். மறந்து சிசரை வந்து பெருசாக ஓப்பன் பண்ணி கட் பண்ணிடாதீங்க. அது உள்ள துணி வந்து கட் ஆகிடும். அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். இதுவும் அடித்து திருப்பிக்கிட்டோம். இது கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும். அடித்து திருப்பிக்கிட்டோங்கில ஒர்க் வந்து ஈஸியாக முடியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கில அவங்களுக்கு வந்து உள்ளே இன்னொரு கிளாத்து துணி கொடுத்து அப்புறம் அடித்து திருப்பிக்கலாம். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த இடம் பிரியாமல் இருக்கிறதுக்காக, கிளியாமல் இருக்கும்ல. சில பேத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கன்னா ஸோ உள்ளே வந்து அடித்து திருப்பும்போது உள்ளே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு துணி வந்து நீங்கள் பிட் துணி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பட்டியிலையுமே இன்னொரு துணி நடுவில் வந்து சேர்த்தி கொடுக்கலாம். ஆனால் வந்து இதில் நம்ம வந்து ஃபோல்டு எக்ஸ்ட்ரா பண்ணுற பட்சத்தில் இதுக்கு தேவைப்படாது. பட்டிக்கு பீஸை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபோல்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிடுவேன். அதனால் வந்து அதுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து சின்னதாக அடித்து திருப்பி நம்ம பட்டி தைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உள்ளே இன்னொரு கிளாத் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸு. இதுலேயுமே நான் வந்து அடித்து தான் திருப்பியிருக்கேன். அடிச்சு திருப்பும்போது நமக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது கிளியாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் வந்து மறுபடியும் ஒருக்கா நான் வந்து படிமான தையல் போட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம். ஸோ இது சுற்றி வர தைக்கிறதுமே நம்ம லாங் ஸ்டிச் வச்சுக்கலாம். ஆனால் நெக்கில் தைக்கும்போது நம்ம ஷார்ட் ஸ்டிச் தான் வச்சுக்கணும். இப்போ சுற்றி வர எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சேம் 2 சைடும் இது ஆப்போசிட்டு அது ஆப்போசிட்டு கம்பல்சரி வரணும். அதுக்கு தான் வந்து நம்ம அந்த பீஸில் வந்து மார்க் பண்ணிக்கணும். கிராஸ் இன்ட்டு மார்க் மாதிரி பண்ணிக்கணும். அது தப்பாக பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது பிரித்து எடுக்கிறது ரொம்ப பெரிய வேலையாயிடும். இப்போ கை அடிச்சாச்சு. கையை வந்து சுற்றி வர எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எக்ஸஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஓவர்லாக் போட்டுட்டு ஷோல்டரில் ஓவர்லாக் போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சென்டருக்கு அந்த நாட்ச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த கையில், அதுவும் இந்த சென்டரும் வச்சு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து தைக்க ஆரம்பிங்க. சில பேர்த்துக்கு இப்போ தான் புதுசாக தைக்கிறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வராதுங்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கையோடைய சென்டரும் அதே மாதிரி ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. மறுபடியும் அந்த பக்கம் தைக்கும்போது திருப்பி தைச்சிக்கோங்க. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுனால நான் வந்து அப்படியே தைக்கிறேன். நீங்கள் தைக்கும்போது இந்த சைட்லேருந்து சென்டர்லேருந்து ஜாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து தைச்சிக்கோங்க. மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி அந்த சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு முன்ன பின்ன வராமல் கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சு அளவு பார்த்துட்டு அங்கேருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தூர தையல் போட்டுக்கோங்க. லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தைச்சி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா மறுபடியும் பிரிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டி ஜாயின் பண்ணுறோம். பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு பட்டியில் வந்து அந்த ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த பிரியாமல் ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ அதனால் அதை வந்து மேற்பக்கம் ஃபோல்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம்.
இப்போ கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு கை நம்ம எவ்வளோ அளவு இருக்கோ அதை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி நான் மார்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து கீழே வரைக்கும் ஒரு நேர்கோடு நேராக தைச்சிடணும். இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து பட்டி வைக்கணும். ஹூக் பட்டியும் நம்ம வீ பட்டியும் வைக்கணும். இப்போ வந்து ஹூக் பட்டிக்கு வந்து நமக்கு ஒரு 2 இன்ச்சு இருந்தாவே போதும். இந்த கிளாத் இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டுங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஹூக் பட்டி வந்து வச்சு பக்கம் தான் வச்சு அடிக்கணும். ஓகேங்களா? ஹூக் பட்டி தைக்கல இது மறக்காதீங்க. ஹூக் பட்டி எந்த சைடு வருதுன்னு செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஹேண்ட் சைடில் தான் வரும் ஹூக் பட்டி. அதை அடிக்கும்போது பக்கம் வச்சு அடித்து திருப்பிக்கிங்க. அடுத்தது நம்ம வீப்பட்டி வந்து 2.5 இன்ச்சு துணி வேணும். அது உள்பக்கம் வச்சு அதுக்கப்புறம் பக்கம் வந்து மடித்து அடிக்கணும். அப்போ நம்ம வி ஷேப் வந்து அதில் அடிச்சுட்டு வரணும். நம்ம வீப்பட்டி வந்து தைக்கும்போது 2.5 இன்ச்சு துணி வேணும். அது பேக் சைடில் வச்சு ஃபோல்ட் பண்ணி முன்னாடி பக்கம் மடிச்சுட்டு நம்ம இது என்ன பண்ணணும், வி வந்து அதில் வந்து ஸ்டிச் பண்ணணும் வி ஷேப்பில். இது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் லாங் ஸ்டிச்சில் 2 தடவை அடிப்பாங்க. நம்ம வந்து நம்ம அந்த இதில் வந்து ரெகுலேட்டரில் 1 வச்சுட்டு அதில் அடித்தோம்னா ரொம்ப தையல் கிட்டே வரும். இதில் எங்கெங்கே வி வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே, 2வது அந்த டாட் பிடிச்சிருக்க இடம், 3வது அந்த ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம் பட்டி இதுவும் ஜாயின் பண்ண இடம், 4வது அந்த மிடில் அந்த பட்டியில் நடுவில், தென் லாஸ்ட்டில். ஸோ இந்த 5 இடத்துல கம்பல்சரி வந்து நம்ம வி கொடுத்துடணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த இடம் வந்து அங்கே தான் கரெக்டாக வந்து ஃபிட்டிங் அமையும். நம்ம வந்து கீழே பட்டி நீங்கள் எவ்வளோ சின்னதாக வச்சாலும் நீங்கள் அதில் ஒரு 3 வி பட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். 3 கொக்கி வச்சா தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிஃபாக வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டோம்னா பர்ஃபெக்டாக நிற்கும். இழுத்து பிடிச்சும் கீழே வந்து பட்டி இழுத்து பிடிக்கல, மேலே வந்து கரெக்டாக உட்காரும். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் சைடில் வந்து டாட் பிடிக்கிறேன். பேக் சைட் டாட் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சாவது மினிமம் வந்து டாட் பிடிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக பிடிச்சிங்கன்னா பின்னாடி வந்து தூக்கும். பேக் ப்ளவுஸ் வந்து பின்னாடி தூக்கும். ஸோ அது டாட் பிடிச்சிட்டு நம்ம மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பழைய அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இன்னும் டாட் எக்ஸ்ட்ரா பிடிக்கலாமா, இல்லை இங்கே சைடில் எக்ஸ்ட்ரா பிடிக்கலாமான்னு பார்த்துக்கணும். அப்பப்போ அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்துக்குங்க. அப்புறம் சைடில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 தையல் போட்டுருங்க. ஏன்னா பாடி வந்து அப்பப்போ வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு வெயிட் போடுவாங்க, அப்புறம் வெயிட் குறைவாங்க. ஸோ அந்த வெயிட் போடும்போது அவங்க பிரிச்சுக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அதில் வந்து நம்ம தைச்சி விடணும். ஒரு 4 லைன் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து அவங்களுக்கு தைச்சிருக்கணும். ஸோ தைச்சிட்டு பிசுறு கட் பண்ணி நம்ம அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் ஓவர்லாக் போட்டுறோம். ஓவர்லாக் போட்டால் முடிஞ்சது ப்ளவுஸு. இப்போ வந்து நெக்கில் வந்து நான் இன்னொரு லைன் கொடுக்குறேன். அந்த ஷோல்டரில் பீஸு நம்ம வெளியில் பீஸ் இது வராமல் இருக்கிற மாதிரி அந்த ஜாயிண்ட்டு உள்ளே மடித்து நான் அதில் வந்து நெக்கில் இன்னொரு லைன் கொடுத்துருக்கேன். அது கொடுக்காம நம்ம விடலாம். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அது ஷோல்டர் பீஸை மட்டும் உள்ளே வந்து நம்ம அடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ளவுஸ் முடிஞ்சுது. ப்ளவுஸ் ஃபினிஷிங் ப்ளவுஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.